ஆக்சுவலி கன்சல்டிங் சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. எனக்கு முதல்ல அதுவே புரியல. என்னது இது, இவங்க எதுக்கு நமக்கு கன்சல்டிங் பண்ணுறாங்க, நாம தானே மற்றவங்களுக்குலாம் கன்சல்டேஷன் கொடுத்துருக்கோம், இது என்ன புதுசாக இருக்குன்னு. பட் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்தாங்க. எக்ஸலண்ட்டாக அந்த 45 மினிட்ஸ் போச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து நான் வந்து என்னுடைய டிக்கெட் வேல்யூ எது வந்து உங்களோட ஹையஸ்ட் டிக்கெட் வேல்யூவோ அதை மட்டும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணினாலே உங்களுடைய குட்டி குட்டி டிக்கெட் வேல்யூ இருக்கிறதுலாம் ஈஸியாக செல் ஆகும். அது ஆகுதோ ஆகலையோ உங்களுடைய பிக்கஸ்ட் டிக்கெட் வேல்யூ நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும் அப்படிங்கிற முக்கியமான ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் என்னோடய கோர்ஸோட இதெல்லாம் வந்து காம்போ பண்ணி அப்புறம் என்னோடய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் காம்போ பண்ணி அதை வந்து நான் இப்போது அதுதான் என்னோடய ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 60,000 அப்படிங்கிறது நான் யோசிச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம். எல்லா 4 டிப்ளமோ கோர்ஸஸையும் இப்படி ஒரு ஸ்ட்ரிங் பண்ணி அதை வந்து இப்படி ஒரு கோர்ஸாக கொடுக்கறது வந்து யோசிச்சே பார்க்க முடியாத விஷயம். அது வந்து ரகு சார் சொன்னதுனால தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து குட்டி குட்டி விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட பெரிய விஷயங்களை நீங்கள் விட்டுருவீங்க, மறந்துடுவீங்க. அந்த பெரிய விஷயத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களால் டெவலப் ஆக முடியும் அப்படின்னு அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி 45 மினிட்ஸ் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக போச்சு. என்னால் வேறு எதையும் நான் நார்மலாக ஒரு இடத்துல உட்காந்து ஒழுங்காக கவனிக்க மாட்டேன். அன்றைக்கி வந்து ஒழுங்காக கவனித்து அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ ரகு சார் அண்ட் மகேஷ். ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்துச்சு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ செகண்ட் செஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ.